இந்த ரெசிபியை நோட் பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்ச உடனே காலி ஆயிருங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. தக்காளி தொக்கு தாங்க நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கூட இந்த ரெசிபியை சாப்பிட்லாம். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வச்சு சாப்பிட்லாம். வெறும் 5 பொருள் மட்டுமே வச்சு செய்கிற இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ்க்கெலாம் இது செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க இந்த தக்காளி தொக்கு. பூண்டு தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது இந்த ரெசிப்பியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை எவ்ரி இயர் மிஸ் பண்ணாமல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ தக்காளி, 200 கிராம் பூண்டு எடுத்துருக்குறேங்க. தக்காளியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குறுக்க வெட்டிக்கோங்க. லெமன் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. 1 கிலோ தக்காளியை 5 நிமிஷத்தில் இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தக்காளியையும் அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜூஸ் இது மாதிரி இருக்குங்க. அந்த ஜூஸை இந்த மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக நின்றுக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள சீட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஜூஸ் இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 200 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நம்ம சீடு எடுத்து வச்சுருந்த தக்காளியை இது மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கிலோ தக்காளியும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். 1 கிலோ தக்காளிக்கு 200லேருந்து 250 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து 2 ஸ்பூன் பியோர் சில்லி பவுடர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியையும் சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க. 1 டிராப் தண்ணி கூட சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் புளியை டைரெக்டாக போடுறேன். அதே மாதிரி புளியை டைரெக்டாக போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா நம்மளோட அருமையான தக்காளி தொக்கு ரெடிங்க. தக்காளி பூண்டு விலை கம்மியாக இருக்கும்போதே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிற அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, ஹாஸ்டலில் இருக்கிற உங்கள் பொண்ணுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்கங்க. இதே மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லாம் 1 வாரம் 10 நாள் வச்சுக்கலாம். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டெடிக்கேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்கங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீட்டெயில்டு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.